First of all, உங்க எல்லாருக்குமே ஹாய். இதுதான் நம்மளோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் யூடியூப் சேனல்? உங்களோட லைஃபை அப்டேட் பண்ற மாதிரி, உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேல்யூஸ் ஆட் பண்ற மாதிரியான கண்டென்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் தான் இந்த யூடியூப் சேனலோட பர்பஸ். அதுதான் என்னுடைய பர்பஸும். அண்ட் டைம் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் கரன்சி. ஸோ உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டைம். ஓகே, அன்வான்டான கண்டென்ட்ஸை நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ரைட். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இவங்க யாருமே உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க முழுக்க உங்களுடையது. இது எப்போ உங்களுக்கு புரியுதோ, எப்போ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் யூ ஹிட் த ரியாலிட்டி. ரைட். லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்களுடைய நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம கிட்ட கொடுக்க முடியுமே தவிர அவங்களால நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்ண முடியாது. நீ எந்த காலேஜில் படிக்கிற, என்ன படிக்கிற சொல்லி நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, இந்த 5 லட்சம் 10 லட்சம் நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்ககிட்ட கொடுக்க முடியுமே தவிர அவங்களால உங்களுக்காக படிக்க முடியாது. அவங்களால உங்களுக்காக உங்களுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து ரன் பண்ண முடியாது. இது ரெண்டுமே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் நல்லா படிக்கிறதும் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னோட பொண்ணு, என்னோட பையன் நல்லா படிக்கணும், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான். இதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். இதுல அவங்களுடைய தப்பு எதுவுமே கிடையாது. ரைட். பிகாஸ் அவங்க வாழ்ந்த ஜென்ரேஷன் வேற, அவங்களுடைய உலகம் வேற. பட் நாம இருக்கிற ஜென்ரேஷன் வேற, இப்போ இருக்கிற உலகம் வேற. வி ஹாவ் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரைட். ஸோ நமக்கு இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். சில பேருக்கு நடக்கிற பிரச்சனை என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், பட் உங்களுடைய பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற. நல்லா படிடா, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போட, இல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு போட அப்படிங்கிறது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். பட் நீங்க உங்களோட லைஃப்ல வேற ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பீங்க. பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு உங்களுடைய பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட உங்களை ப்ரூஃப் பண்றது. ரைட். முடிஞ்சவளுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ண பாருங்க. அப்படி இல்லைன்னா சைலண்ட்ல நீங்க என்ன ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஒரு நாள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கான டைம் வரும். தென் உங்களுடைய பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. செகண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பார்ட். ரைட். பட் ரியாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு உங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்க கூட இருக்க மாட்டான். தட்ஸ் ட்ரூ. மேபி ஒரு சிலர் இருக்கலாம். சைல்ட்ஹுட்ல இருந்து யாரெல்லாம் உங்க கூட இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் உங்க கூட 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போறாங்க. ரைட். இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்? உங்களோட டைமை உங்களுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதிகமா அன்வேலிட் திங்ஸ்க்காக உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரைட். பிகாஸ் தே ஆர் நாட் கோயிங் டு ஸ்டே வித் யூ ஃபார் எவர். 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கலாம், இல்லாம போகலாம். ரைட். ஹெல்ப் பண்ணணும், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் செட் எ லிமிடேஷன். டிராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், பட் செட் எ லிமிடேஷன். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கேங்ல இருந்திருப்போம், காலேஜ் படிக்கும்போது ஒரு கேங்ல இருந்திருப்போம், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போன அங்க ஒரு கேங், அந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போன அங்க ஒரு கேங். தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட் கேங்? லிட்டரலி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். என்ன ப்ரோ டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்றீங்க? நாங்களா என்ஜாய் பண்றோம். டெம்பரரி ஹாப்பினஸ். தட்ஸ் எ டெம்பரரி ஹாப்பினஸ். டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணும்போது உன் கூட இருக்கிற அந்த கேங் நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருக்க மாட்டாங்க. 90% ஆஃப் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட இருக்க மாட்டாங்க. தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தெம்? ஸோ அவங்களுக்காக நம்மளோட டைமை நம்ம எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்? உங்களோட டைமை நீங்க உங்களுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட். உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. நான் இப்படி தான், நான் தேவையில்லாம சுத்த மாட்டேன், நான் தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டேன், சரக்கு அடிக்க மாட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணிக்கிட்டு அந்த பவுண்டரிஸ்குள்ள வாழ ஆரம்பிங்க. நீங்க உண்மையாவே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கான பவுண்டரிஸை செட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. ரைட். நான் இஷ்டத்துக்கு இருப்பேன், ஆனால் லைஃப்ல பெரிய ஆளா வந்துடும் அப்படின்னு நினைச்சேன்னா வாய்ப்பு இல்லை. யூ ஹேவ் டு பி ஸ்ட்ரிக்டா நீங்க இருந்து தான் ஆகணும். உங்களுக்கான ஒரு லிமிடேஷன் செட் பண்ணுங்க. நான் இதை தான் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவுண்டரியை இப்பவே செட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இன்னொரு விஷயம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும். நீ நினைக்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நல்லவங்க கிடையாது, நீ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கெட்டவங்க கிடையாது. ரியலான ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ரைட். அண்ட் தேர்ட், ரிலேட்டிவ்ஸ். நமக்கு இருக்க பாதி ரிலேட்டிவ்ஸ்மே மூஞ்சில் ஒரு மாஸ்கை போட்டு தான் சுற்றுவாங்க. ஐ மீன், முன்னாடி ஒரு மாதிரி, பின்னாடி ஒரு மாதிரி. முன்னாடி என்ன ராஜா, எப்படி ராஜா இருக்கா, நல்லா இருக்கியா, லைஃப்ல எப்படி போகுது, இப்படி. பின்னாடி ஆனால் வேற மாதிரி. ரைட். நீங்க எல்லாருமே பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடிருப்பீங்க. எங்க இருந்து தான் அடிப்பானே தெரியாது. ஸ்னேக். அந்த மாதிரி தான் ரிலேட்டிவ்ஸ். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா, யார் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறா, யார் நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறா, யார் நீங்க நல்லா இல்லாததை பார்த்து சந்தோஷப்படுறா அப்படிங்கிறது உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ரைட். ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் தெம். உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. நீங்க லைஃப்ல என்ன பண்ண போறீங்க, உங்களோட டிசிஷன் என்ன, இது எதுவுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் தெம். ரைட். உண்மையான ரிலேட்டிவ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்னன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் 15,000 20,000 சம்பளம் கொடுப்பாங்க. அந்த 20,000 செட் ஆஃப் அமௌண்ட்டை வீட்டில் கொடுத்துட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் ரூம் ரெண்ட் பே பண்ணிட்டு நம்ம சூப்பராக ஸ்மூத்தாக ரன் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ரைட். பிகாஸ் ரியாலிட்டி வேறு.
இது வரைக்கும் உன்னோட லைஃப்ல நீ பார்த்தது எல்லாமே வெறும் ப்ரோமோ தான், ட்ரைலர் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு நீ வெளியே போனாதான் உனக்கு தெரியும் ரியாலிட்டினா என்ன, உலகம்னா என்ன, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியும். ஏன்னா நிறைய இடத்துல அடி வாங்குவேன், நிறைய பேர் உன்னை ஏமாத்த ஆரம்பிப்பான். ஆஃபீஸில் பொலிட்டிக்ஸ், ரூமில் இருக்க ரூம்மேட் சைக்கோபாத் மாதிரி இருப்பான். நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளோட லைஃப் இருக்காது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம். ஸோ காலேஜ் படிக்கும்போது இருக்கிற அந்த டைமை முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் மாஸ்டர் ஆக பாருங்க, ஏதாவது ஒரு ஸ்கில்லில் அன்ரிப்ளேசபிளாக மாறுங்க. இந்த வேலையை இவன் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட், என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இல்லைனா இட் வில் டிஃபிகல்ட், இல்லைனா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். உங்களோட லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகளுக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படின்னு ப்ளேம் பண்ணாம அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க பாருங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ரியாலிட்டி. ரைட். அண்ட் இன்னொரு விஷயம், யாரும் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. ரிமெம்பர் திஸ். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோஸ்ல நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. we will discuss about that. இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்.